30 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்த அண்மை செய்தி குமுதம் செய்திகளுக்காக 30 பேர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் பரவி பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. மக்கள் அங்கே கூடிய வண்ணம் இருக்கின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் 30க்கும் மேற்பட்டவர்கள் ஐசியு எனப்படும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 பேர் மேல் சிகிச்சைக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 7 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதனை முடிவு கிடைத்ததும் தான் அது உறுதி செய்யப்படும் என்றும் அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்த அண்மை செய்திகள் உங்கள் குமுதம் செய்திகளுக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் பரவிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இரத்த மாதிரிகள் பரிசோதனை முடிவு கிடைத்ததும் தான் இறப்பிற்கான காரணம் சொல்ல முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 7 பேர் உயிரிழந்ததாக தகவல் பரவிக் கொண்டிருக்கிறதே, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எங்கே நடந்தது, உங்களுடைய கள நிலவரம் என ரிப்போர்ட் பிளீஸ். வணக்கம் மோகன்ராஜ். கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரம் உள்ளது. அதாவது கள்ளக்குறிச்சி நகர்ப்பகுதியிலேயே இந்த கருணாபுரம் பகுதி உள்ளது. இந்த பகுதியில் எந்த நேரத்திலும் சென்றாலும் கள்ளச்சாராயம் தங்கு தடையின்றி கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் கள்ளச்சாராய விற்பனையை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக மனு அளித்தும் அதிகாரிகளிடம் தெரிவித்து வந்தனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் அங்கு அவ்வப்போதெல்லாம் கள்ளச்சாராய விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு அந்த பகுதியில் ஏராளமானோர், 200க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் வாங்கி குடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது 5 பேர் உயிரிழந்த விவகாரமாக மாறியுள்ளது. அதாவது இந்த கள்ளச்சாராயத்தில் விஷத்தன்மை அதிகம் உள்ள அளவிற்கு அதில் மது போதைக்காக வேறு ஏதோ ஒன்று கலந்து அதை விற்பனை செய்திருக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து தற்போது 5 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் ஜடாவத் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வில் கள்ளச்சாராயம் குடித்து நேரடியாக உயிரிழந்ததாக தற்போது வரை எங்களுக்கு தெரியவில்லை. அவர்களுடைய இரத்த பரிசோதனை விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து அந்த ஆய்வின் அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்துட்டு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தாரா அல்லது என்ன காரணத்துக்காக உயிரிழந்தார் என்று தெரிய முடியும். அதுவரை இது போன்று தேவையில்லாத செய்திகள் எல்லாம் பரப்ப வேண்டாம் என அவரும் செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது 30க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டதாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த தீவிர சிகிச்சையில் மேலும் வந்துட்டு 7 பேருக்கு வந்துட்டு உடல்நிலை ரொம்ப மோசமானதால் அவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்காக மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கள்ளச்சாராய விவகாரம் கள்ளக்குறிச்சியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் தற்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் அருந்தி அதனால் பாதிக்கப்பட்டவருடைய உறவினர் அதிக அளவில் அங்கு கூடி வருவதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலை வருகிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மோகன்ராஜ். சிவபிரகாசம், இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்த தகவல் பரவியதும் பல்வேறு இடங்களிலிருந்து பொதுமக்களும் அங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதனை கட்டுப்படுத்த காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது? இறந்தவர்களின் உறவினர்களும் பெற்றோர்களும் மனைவிமார்களும் என்ன சொல்கிறார்கள்? அதாவது மோகன்ராஜ், கள்ளச்சாராயத்தினால் தான் உயிரிழந்தார்கள் என அவரது பெற்றோர்களும் அவரது உறவினர்களும் ஆணித்தரமாக சொல்லும் நிலையில், ஆனால் அரசோ மாவட்ட நிர்வாகமோ அதனை மறுத்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் அவர்கள் உறவினர்கள் இறந்த துக்கம் தாழாமல் நிறைய பேர் அங்கு கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அங்கு எதுவும் அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் தற்போது காவல்துறையினர், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமீர் சிங் மீனா அவர் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பல்வேறு இடங்களில், அதாவது கருணாபுரம் பகுதிகளில், அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் தற்போது காவல்துறையினர் தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கிருந்து இளைஞர்கள் கூடி ஏதேனும் வந்து அசம்பாவிதம் செய்தால் அது பெரிய கலவரமாக மாறிவிடும் என்ற ஒரு சூழ்நிலையால் காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த பேச்சுவார்த்தையின் மூலம் அனுப்பி அவர்கள் சுமூகமாக என்ன மருத்துவ அறிக்கை வருகிறதோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட முடியும். இது கள்ளச்சாராயத்தால் குடித்து இருந்தார்களா என்பது நமக்கே தெரியாது. இப்படி எல்லாம் அறிவுரை சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்கு எதுவும் பிரச்சனைகள் நடக்காத பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க.
அதாவது 5 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 7 பேர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் தீவிர அவசர சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஐசியூவில் 30 பேர் மற்ற மருத்துவமனையில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் யாராவது அங்க வந்து பார்த்து ஆறுதல் கூறினார்களா? நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி எடுக்கிறார்களா? அதாவது தற்போது வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேரடியாக ஆய்வு செய்தார். அப்போது இந்த பகுதியினுடைய திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவருடன் இருந்து ஆய்வு பணிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கார். மேலும் வெளியில் இருந்து அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதிகள் இந்த 5 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தது உண்மையிலேயே எதனால் இறந்தார்கள், இவர்கள் கள்ளச்சாராயத்தினால் மட்டுமே இறந்தார்களா அல்ல வேறு ஏதாவது காரணமா என்று உடற்கூறு ஆய்வுக்காக ரத்த மாதிரிகள் எடுத்து அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7 பேர் வந்து இங்க சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக மாறியதால் அவர்கள் மேல் சிகிச்சையாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த உயிரிழப்புகள் நடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது 5 பேர் உயிரிழந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் 30 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலும் 7 பேர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் யாராவது மேல் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா காவல்துறை? சிவபிரகாசம் தகவல். அதாவது இந்த பகுதியில் வந்து கள்ளச்சாராயம், அதாவது வந்து கண்ணுக்குட்டி என்பவர் ஒருவர், கோவிந்தராஜ் என்பவர் ஒருவர், இவர்கள் எல்லாம் இந்த பகுதியில் தொடர்ந்து சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு நபர்களாக காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியப்படும் நிலையில் தற்போது அவர்கள் எங்கிருக்கிறார்கள், அவர்கள் வித்தார்களா அல்லது அவர்கள் மூலியமா வேறு ஒருவரா வித்தார்களா என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த விசாரணையின் அடிப்படையில் இங்கு கள்ளச்சாராயம் எப்படி வந்தது, யார் மூலமாக வித்தார்கள், அதில் எந்த மாதிரியான பொருட்கள் கலந்தார்கள், இதெல்லாம் வந்துட்டு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகமும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்தந்த இடங்களில் குழுக்களாக பிரிந்து தற்போது அந்த விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையின் முடிவிலேயே இது எதனால் இப்படி ஏற்பட்டது, இங்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்துள்ளது, இது இப்படி ஒரு கள்ளச்சாராயம் காட்சி குடிப்பது இவர் எந்த மாதிரியான பொருட்கள் அதில் இருந்திருப்பார்கள், இவ்வளவு பேர் ஒரே நாளில் வந்துட்டு மது குடித்து அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு நடந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இது வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மோகன்ராஜ், நன்றி சிவபிரகாசம். பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த கருணாபுரம் கள்ளச்சாராயம் 5 பேர் உயிரிழப்பு, இதெல்லாம் அந்த இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு பின் தான் தெரிய வரும் என்ற தகவலை கள நிலவரமாக தந்திருக்கிறீர்கள். நேயர்கள் சார்பாக நன்றி. அண்மை செய்தி தந்தமைக்கு.